புது விஷயத்துல நீங்க சத்தியம் பண்ணிருந்தா ஓகே. ஆனா நீங்க சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறது எங்க விஷயத்துல. ஃப்ரீடம் தரோம்னு எங்க தரணுமோ அங்க தர மாட்டேங்கிறீங்க. யார கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் அட்வைஸ் கூட இல்ல, எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க. தாத்தா சத்தியம் கேட்டாரா இவங்க பண்ணி கொடுத்தாங்களாம். அப்புறம் இங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களாம். இனி இப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா அது எப்படி? நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு பேசாம பெங்களூர்லயே இருந்திருக்கலாம். நீங்க நம்பவே முடியாத ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ரேவதி அத்தை வீட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு வரேன். இன்னைக்கு நான் அந்த வீட்டுல என்டர் ஆயிருக்கேன். இனி கொஞ்ச நாள்ல உங்களை அங்க கூட்டிட்டு போவேன். அப்புறம் அத்தை இங்க வருவாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். ரேவதி, ரேவதி நில்லு. இங்க வா. எதுக்கு? அப்பா கிட்ட கோச்சுக்காத, வந்து உட்காரு. அப்ப அவ்வளவு மிரட்டினீங்க, இப்ப என்ன பாசம்? நீ வா சொல்றேன். இப்படி உட்காரு. உட்கார மாட்டேன். உட்கார சொன்னா உட்கார மாட்டியா? மாட்டேன். கோச்சுக்கிட்டியா அப்பா கிட்ட? கோச்சுக்காம கொஞ்சுவாங்களா? புதுசா கண்டிஷன்லாம் போடுறீங்க. லவ் பண்ணலாமா, ஆனா யார பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்வீங்களா? இதுக்கு லவ் பண்ணா காலை உடைப்பேன்னு சொல்ற ஃபேமிலிஸ் எவ்வளவோ பெட்டர். தாத்தா தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு சத்தியம் கேட்டாரு. அதை மீறலாமா சொல்லு? நீங்க கூட தான் என் போன பர்த்டேக்கு சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன்னு சத்தியம் பண்ணீங்க. செஞ்சீங்களா? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஓ, அப்ப 80 வயசு சத்தியத்துக்கு மட்டும் தான் மரியாதையா? அப்ப என்னோட 80வது வயசுல என்ன சிங்கப்பூர் கூட்டிட்டு போவீங்களா? சிங்கப்பூர் தானே, போயிடலாம் விடு. தாத்தா சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? அப்படி ஒண்ணும் நீங்க சொல்லல, நீங்க மிரட்டினீங்க. சரி, தப்புதான் விடு. நான் உன்ன மனசுல வச்சுக்கிட்டு பேசலடா. எங்க அந்த பிரபாவ சக்திக்கு பிடிச்சிருமோன்னு பயத்துல தான்டா சொன்னேன். உனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்ளை ஆகாது. உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அப்பா கிட்ட சொல்லு. நீ படிப்பை முடிச்ச உடனேயே அப்பா பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். பையன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கலனாலும் சரி. இது அப்ப பேசுனதை விட இன்னும் கடுப்பா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, இப்ப வேற ஒண்ணு சொல்றீங்க. என்ன வச்சு என்ன கார்னர் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நான் சிக்க மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ரொம்ப டேஞ்சரஸ் பெல்லோ நீங்க. என்ன? சும்மா கோவமா இருந்தல்ல, அதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பா சொன்னது 100% சரின்னு சொன்னீங்க. ஆமா, இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். மாமா சொன்னது 100% சரி. அதத்தானே பசங்க கிட்டயும் சொன்னீங்க. ஆமா. அப்புறம் அவங்க கோச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன? கோச்சுக்கிட்டா நம்ம மனசு கஷ்டமா இருக்குல்ல. நல்லா இருக்கும்போது கொஞ்சிட்டு கோவம் வந்தா கத்துறது தான் பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணமா? 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த வயசுல பிள்ளைங்க கிட்ட கவனமா பேசணும்னு. சொந்தத்துல கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிட்டு அதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்க. உங்களை லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? இது சரி இது தப்புன்னு பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எது சரி எது தப்புன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. உங்களுக்கு சக்தியும் பிரபாவும் பிரியமாயிடுவாங்களோன்னு பயம். அதனால்தான் அப்பா சத்தியம் வாங்கினது சந்தோஷம் வந்துச்சு. ஆனா ரேவதி, உங்க அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. இந்த சத்தியத்தினால அது இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறீங்க. ஆமா, தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசாத. தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். சக்தி பிரபா ரிலேஷன்ஷிப் எப்படி உங்களுக்கு பிடிக்காதோ
அதே மாதிரிதான் கார்த்திக் ரேவதி ரிலேஷன்ஷிப் உங்க அக்காவுக்கு பிடிக்காது. எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா சொன்ன மாதிரி சிக்கல் தான் ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் விடுங்க. பிள்ளைங்களை ஒரே மாதிரி பார்க்க பழகுங்க. அவளுக்கு ஒரு ரூல் இவளுக்கு ஒரு ரூல்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை வர மாதிரி ஆயிடும்ல. சொந்தத்துல கல்யாணம் நடக்க கூடாது. அப்படிதான் எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எந்த சொந்தமானாலும் சரி. அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது. அத்தை செமையா சமைக்கிறாங்களா? அம்மா நல்லா சமைப்பாங்க. ம், ஆனா இது அம்மா சமைச்சது இல்ல, ம். குக் சமைச்சது. ம். உனக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சமா உயிர் வாழ சாப்பிடுற அளவுக்கு சமைக்க தெரியும். ம். சரி, எனக்கு சமைச்சு தர மாட்டியா? சமைக்க தெரியலனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ம். யோசிச்சு சொல்றேன். அப்படிலாம் நீ எதுவும் யோசிச்சு சொல்ல வேணாம். அப்படிங்கிற? ஆமா. ம். சரி விடு, வேற பாத்துக்கிறேன். நீ சாப்பிடலையா? நான் வேணும்னா சமைக்க கத்துக்கிறேன். ஹே லூசு, நான் சும்மா சொன்னேன். இப்படி ஏதாவது சொன்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு உம்முன்னு இருப்ப. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். கோச்சுக்கிட்டியா? அப்போ நான் சமைக்க வேணாமா? ஹே, நீ ஏன் அதெல்லாம் பண்ற? உனக்கு பிடிச்சதை செய், ஜாலியா இரு. சமையலுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் சமைக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? ஆ ஆ சூப்பரா சமைப்பேன். நிஜமாவா? ம், நிஜமாதான். பசங்கெல்லாம் சண்டே சண்டே எங்க போறோம்னு நினைக்கிற? வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது போய் அங்க கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருப்போம். என்னையும் கூட்டிட்டு போறியா? மேகமலைக்கு போற பிளான் இருக்கு, வரியா? ஆ வரேன். ஆனா உடனே ரிட்டர்ன் ஆக முடியாது. ஒரு 2 நாள் ஆகும், பரவாயில்லையா? அது கஷ்டம், வீட்ல விட மாட்டாங்க. யாரு, மாமா தானே? நான் பேசவா? நீ வேற, ஏற்கனவே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்ன பஞ்சாயத்து? நான் உன்கிட்ட சொல்லலல்ல, சதாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா தனியா பேசணும்னு சொன்னார்ல. ஆமா, நாம கூட அந்த கேப்ல தனியா ரொமான்ஸ் பண்ணுமே. சொல்றத கேளு. ம், சொல்லு. தாத்தா எங்க அம்மா உங்க அப்பா எல்லார்கிட்டயும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். அப்படியா? ஆமா, இவங்களும் கேட்ட உடனே எங்க பிள்ளைங்களுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்து வீட்ல ஒரே அட்வைஸ். நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. நான் என்ன சொல்ல முடியும்? இங்க பாரு, கிளம்புறதா இருந்தா இப்பவே கிளம்பிடு. எங்க கிளம்ப சொல்ற? உங்க அப்பா சொன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல முடியும்னு என்ன கேக்குற? பிரபா ப்ளீஸ், முதல்ல உட்காரு. அவர்கிட்ட நான் என்ன சண்டையா போட முடியும்? அவர் என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொன்னேன். இதுக்கேன் கோச்சுக்கிற? பிரபா, பிரபா, ஏன் பிரபா இப்படி கோச்சுக்கிற? எல்லாரும் என்கிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்ன செய்யறது? பயமா இருக்கு சக்தி. என்னோட எல்லா இடத்துலயும் ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சரை பத்தி யோசிச்சாலே நீதான் மெயினா வந்து நிக்கிற. அப்பா சொன்னாரு அவருக்கு பிடிக்கலன்னு கிளம்பி போயிட்டேன்னு வை, நான் என்ன அவனே தெரியல. அதான் போறதா இருந்தா இப்பவே போயிடு. கொஞ்ச நாள் கஷ்டத்தோட எல்லாம் சரியா போயிடும்.
போன்னு சொல்றேன். உன்னை விட்டுட்டு நான் எங்க போறது? தாத்தாவுக்கு இப்ப என்ன வந்துதான்? பிறந்த நாளைக்கு gift கொடுத்தல, பேசாம இருக்க வேண்டியதானே? இதுக்கு நம்ம விஷயத்தெல்லாம் பேசுறாரு. அவரை கூட விடு. உங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்குலாம் புத்தியே இல்லையா? இதெல்லாம் பசங்க கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பாஞ்சிட்டு போய் முதலால சத்தியம் பண்ணிருப்பாரு. உங்க அம்மாவுக்கு பெருசா என் மேல ஒப்பீனியன் இல்ல. எப்ப பார்த்தாலும் உன்னை லவ் பண்ணிடுவேணும்னு பயந்து பயந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்துல நம்ம சேர்றது யாருக்குமே பிடிக்கல சக்தி. அவங்களுக்கு பிடிக்கலனா என்ன? எனக்கு பிடிக்குதில்ல. என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? ம்ஹும். சத்தியமா மாட்டேன். யார் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். போயிடாத சக்தி. என்னால தாங்க முடியாது. மாட்டேன் பிரபா. யாரு என்ன சொன்னாலும் நான் உன் கூட கிளம்பி வருவேன். இங்க வீட்ல சொல்றத கேட்டா அவங்களும் என் கூட லைஃப் முழுக்க இருக்க போறதில்ல. 4 வருஷத்துல யாருக்காவது கட்டி வைப்பாங்க. இவங்களுக்காக எவன் கூடவோ போய் 40-50 வருஷம் என்னால வாழ முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன். லைஃப்ல யார் வேணும்னு கேட்டா நான் நீதான் வேணும்னு சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவல்ல? கண்டிப்பா சொல்லுவேன் பிரபா. வீட்டு நிலைமையெல்லாம் தெரிஞ்சுதானே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எதை விடவும் நீ என் கூட இருந்தா எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். ஆனா நீ இல்லனா எது இருந்தாலும் எனக்கு பெருசா தெரியாது. மலரு, தண்ணி கொண்டு வா. இதோ வரேங்க. என்னங்க? என்னங்க, இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணத்துக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? நீ மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன், உங்களுக்கு வேலை இருக்கா? வேலை ஒன்றும் இல்லை, 2 பேரும் போகணுமான்னு யோசிச்சேன். நாம 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாதான் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 4 சொந்தக்காரங்க வருவாங்க. ஆமாம் ஆமாம், வந்துட்டாலும் இப்ப வருவீங்களா இல்லையா? உனக்கு என்ன, நான் வரணும் அவ்வளோதானே? ம் சரி போகலாம். ம் சரி. மலரு, பிரபா யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கான்? என்ன கேட்டா? வீட்டில் இருக்கிற உன்னை கேட்காம? பிள்ளைங்களை கண்டிச்சா ஏன் கேள்வி கேக்குற? ஃப்ரீயா விடுன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் அவன் யார்கிட்ட பேசுறான் என்ன பண்றான்னு என்கிட்ட கேட்டா எல்லாம் உங்க சொந்தக்காரங்க கிட்டயா தான் இருக்கும். நான் சொன்ன எங்க கேக்குறான்? ஓ, அப்பா சத்தியம் வாங்கின ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஏன் இல்லாம? என்ன கேட்டா அது ரொம்ப சரி. எதுக்கு நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ணணும்? வர பொண்ணுங்களா இல்ல? ஏங்க, என்னோட காலேஜ் மேட்ஸ்ல ரீயூனியன் ஆகுறோம். இத சொன்ன உங்ககிட்ட. அந்த குரூப்ல தான் மெசேஜ். செம்ம பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. எதை சொன்னாலும் கவனிக்காதீங்க என்ன? நீங்க எப்பப்பா வந்தீங்க? நான் வந்ததே பார்க்கல. நீ பார்த்தா ஏன் கேட்க போறேன்? யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சரி,
அதை விடு. தாத்தா வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது? ஃபங்க்ஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஆசீர்வாதம் போடுறதுக்கு தாத்தா பந்தா பண்ணது தான் கொஞ்சம் ஓவரா இருந்தது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நல்லா தாத்தாடா. சரி இருக்கட்டும். நானாவது உங்களை அப்பப்போ திட்டுறேன், சில நேரங்களில் கோவத்தில் அடிச்சிடுறேன். ஆனால் தாத்தா ஏய் அப்படின்னு கூட என்னை அதட்டினதே கிடையாது. இதையெல்லாம் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கவே இல்லையா நீங்க? ஒருவேளை உன் அளவுக்கு செட்டப்னு அடிச்சிருப்பாரோ என்னவோ. ஃபங்க்ஷனில் தாத்தா எங்ககிட்ட தனியாக பேசினார் தெரியும்ல? தெரியுமே. என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை கழட்டி விட்டுட்டு போய் பேசினா எங்களுக்கு எப்படி தெரியும்? பதிலுக்கு பதில் எதை சொல்லிட்டே இருக்காதடா. அப்பா என்ன சொல்றேன்னு கேளு. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அது தப்பா? நிறுத்துறானா பாரு. தாத்தா நீங்க என்ன பேசினார்னா, நம்ம குடும்பத்தில் 3 தலைமுறை இருந்துட்டு வர குடும்ப சண்டையை பற்றி பேசினார். எங்கள் தலைமுறையில் ஆண்டாள் இந்த வீட்டுக்கு வர முடியல, நான் அவன் வீட்டுக்கு போக முடியல. இப்படி ஒத்துமையாக இருந்த உடன்பிறப்பு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறத பற்றி வருத்தப்பட்டார். சரி. உங்கள் காலத்தில் அப்படி எதுவும் சண்டை நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். நாங்கள் ஒன்றும் சண்டை போடலையே. ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்ன்னு செம்ம ஜாலியாக தான் போகுது. ஒரே ஒருத்தனை தான் எனக்கு பிடிக்கல. சரி அதை விடு. இந்த சந்தோஷம் எப்பவும் நீடிக்கணும், பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தாத்தா நினைக்கிறாரு. அப்படியே ஜோடி ஜோடியா சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, எப்பவும் சேர்ந்தே இருப்போம்ல. என்னடா சொல்ற? எது நடக்கக்கூடாதுன்னு தாத்தா சொன்னாரோ அதையே செய்ய சொல்ற? புரியலையே, தாத்தா என்ன சொன்னாரு? இனிமே நம்ம குடும்பத்துல சொந்தத்துல கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஓ, நடந்தா? நடக்கக்கூடாது, நடத்த மாட்டோம். நாங்க சத்தியம் பண்ணியிருக்கோம். நாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா தாத்தா எங்க கிட்ட தானே சத்தியம் வாங்கியிருக்கணும். உங்ககிட்டயே சத்தியம் வாங்கினாரு. நாங்க தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்ககிட்ட பேசுறதுதானே சரி. நீங்க ஆண்டாளத்தன்னு உங்க அப்பா சொன்னதை யாராவது கேட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் நாங்க மட்டும் கேட்போம்னு நினைச்சா எப்படி? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? குடும்பத்துக்குள்ள கல்யாணம் நடக்காதுன்னு தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். அதை மீற முடியாது. மீறினா தாத்தா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பா, தாத்தாவுக்கு 80 வயசு. சத்தியத்தை மீறாம இருந்தாலும் அவரெல்லாம் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டாரு. எங்க லைஃப்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். கேட்கல. உங்க இஷ்டத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை நாங்க காப்பாத்தணும்னு சொன்னா காமெடியா இருக்குப்பா. ஏன் இந்த சாதாரண விஷயத்துக்கு எவ்வளவு நேரம் பதில் சொல்ற? சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ற முடிவோடு இருக்கே என்ன? அதெல்லாம் நான் டைம் வரும்போது சொல்றேன். நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு நானும் அந்த பொண்ணும் தான் டிசைட் பண்ணுவோம். நீங்க அப்போ ஒத்துக்கணும். ஒத்துப்பீங்க, அவ்வளவுதான். பிரபா, அப்பாட்ட பேசுற மாதிரியே பேசல நீ. ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பதிலுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதானே? சரி விடு. நாங்க தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். யோசிச்சா அதான் சரின்னு படுது. நீ அதை கேட்கணும், அவ்வளவுதான். முடியாதுப்பா. நீங்களும் இந்த கலெக்டரும் பிரிஞ்சு எத்தனை வருஷமாச்சு? இப்பவும் உங்களுக்கு அவங்கள பிடிக்குதுல்ல? அவங்கள மறந்துடுங்க. அந்த குடும்பத்தோட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க எல்லாரும் சொல்றோமே, கேட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க இதை செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அப்படி இருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யார் மேல லவ் வரும், ஏன் வரும், யாரை எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. அதுவா நடக்கும். தாத்தா சத்தியம் கேட்டாலும் சரி, நீங்க பண்ணாலும் சரி, நடக்க வேண்டியதுதான் நடக்கும்.